ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்றைக்கி நம்ம ஒரு பர்ஃபெக்டான பிரியாணி மசாலா தாங்க தயார் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு தட்டில் 4 பிரியாணி இலையை பிச்சு போட்டுக்கோங்க. அடுத்ததாக 10-12 ஏலக்காய், அது கூட 3 சிறுல் பட்டை போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு ஜாதிக்காய், அது கூட 3 கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஜாதி பத்திரி, 3 ஸ்டார் அனீஸ் சேர்த்துக்கலாம். இது கூட 10-12 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தனியா, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சாகி ஜீரா சேர்த்துக்கோங்க. சாகி ஜீரா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். கிடைச்சா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி கட்டாயம் இல்லை. இது கூட 4 காஞ்ச மிளகாய், கலருக்காண்டி 4 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போது ஜாதிக்காவையும் பட்டையும் இந்த மாதிரி இடிக்கல்ல போட்டு இடித்து எடுத்துக்கோங்க. முழுசாக போட்டால் வறுபடாது, அதனால் இடிச்சிக்கோங்க. அடுத்ததாக ஒரு ஃபேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ ஃபேன் சூடானதும் எல்லா மசாலா பொருளையும் அதில் சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மசாலா வறுக்கிறதுக்கு 5 to 7 நிமிஷம் ஆகும். பொறுமையாக வறுக்கணும். இப்போ நான் கொடுத்துருக்குற இந்த அளவுகளில் வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா 10 தடவை பக்கத்தில் பிரியாணி பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா வறுபட்டிருக்கு, நல்ல மணம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போது மசாலா ஜாமான்லாம் ஆறிடுச்சிங்க. இது ஒரு மிக்ஸி ஜாரில் கொட்டிக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மிக்சியில் ஃபைன் பவுடரை மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பிரியாணி மசாலாவை ஒரு பவுலில் கொட்டி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கலாம். இந்த பிரியாணி மசாலாவை வெஜ் அண்ட் நான்வெஜ் எந்த பிரியாணிக்கு வேணுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கோங்க. 1 கிலோ சிக்கனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நிறக்க போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.